அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கோடீஸ்வரராக ஒருவர் ஓய்வு பெறுவது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு சாதாரண நடுத்தர வர்க்க மனிதரும் தான் ஓய்வு காலத்தில் கோடீஸ்வரராக மாறுவது என்பது முற்றிலும் சாத்தியமான ஒன்றுதான். இதற்கு அசாத்தியமான வருமானம் தேவையில்லை. முறையான திட்டமிடலும் முதலீட்டு ஒழுக்கமும் இருந்தாலே போதும். நீங்கள் கோடீஸ்வரராக ஓய்வு பெற நான் சொல்கிறதான் பின்பற்றினாலே பற்று போதும். ஃபஸ்ட்டு பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முதலீட்டை தொடங்குகிறீங்களோ அவ்வளோ சுலபமாக உங்கள் இலக்கை அடையலாம். கூட்டு வட்டி என்பது உங்கள் பணத்திற்கு வட்டி, அந்த வட்டிக்கு மீண்டும் வட்டி, வட்டிக்கு வட்டி உங்கள் பணத்தை அசுர வேகத்தில் வளரும். உதாரணம், நீங்கள் 25 வயதில் மாதந்தோறும் 5,6 முதலீடு செய்ய தொடங்கினால் 55 வயதுக்குள், அதாவது 30 ஆண்டுக்குள் 12% சராசரி வட்டியுடன் 1,70,00,000 ரூபாய்க்கு மேல் சேர்க்க முடியும். அதே முதலீட்டை 35 வயதில் தொடங்கினால் 20 ஆண்டுகள் உங்கள் வெறும் 50 லட்சம் மட்டுமே சேர்க்க முடியும். அடுத்து, சரியான முதலீட்டை திட்டமிட்டு தேர்ந்தெடுத்தல். வெறும் சேமிப்பு கணக்கையோ அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட்டையோ போட்டால் பணவீக்கத்துக்கு முறியடிக்க கோடீஸ்வரராக முடியாது. உங்கள் முதலீட்டை பிரித்து முதலீடு செய்ய வேண்டும். அதாவது நீண்டகால அடிப்படையில் 10 முதல் 20 ஆண்டுகளாக செல்வத்தை உருவாக்க மிக சிறந்த வழி எஸ்ஐபி மூலம் மியூச்சுவல் ஃபண்டுகள் முதலீடு செய்வதுதான். இது சராசரியாக 12% முதல் 15% வரை வருமானம் கிடைக்க வாய்ப்புள்ளது. அடுத்து பிபிஎஃப், இபிஎஃப். இது முற்றிலும் பாதுகாப்பான அரசு உத்தரவாதம் கொண்ட முதலீடு. இபிஎஃப்னா உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட். உங்கள் சம்பளத்தில் பிடி கான்கிரீட் ஆகும் பணத்தை ஓய்வு காலத்தின் முன் எடுக்காமல் சேமித்து வாருங்கள். அடுத்து பிபிஎஃப். ஆண்டுக்கு அதிகபட்சமாக 1,50,000 லட்சம் வரை முதலீடு செய்யலாம். இதற்கு வரி விலக்கு உண்டு, கூட்டு வட்டி பலனும் உண்டு. அடுத்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். ஓய்வு காலத்திற்காகவே உருவாக்கப்பட்ட அரசு திட்டம். இது நீங்கள் முதலீடு செய்யும் பணம் ஈக்விட்டி மற்றும் கடன் பத்திரங்கள் முதலீடு செய்யப்பட்டு ஓய்வு பெறும்போது ஒரு பெரிய தொகையாகவும் மீதி தொகையை மாதாந்திர பென்ஷனாகவும் கிடைக்கும். அப்புறம் கோடிக்கணக்கை அடைவதற்கு பெரிய லாஜிக்லாம் தெரியவில்லை. 1 கோடியை 15 ஆண்டுகள் அடையணும்னா மாதாந்திர எஸ்ஐபி 20,000 வேணும். அதுவே 25 ஆண்டுகளில் அடையணும்னா மாதாந்திர எஸ்ஐபி 5,300 வேணும். இவ்வளோ தாங்க சிம்பிளான லாஜிக்கு. கடன்களை முக்கியமாக தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அவசர கடன் நிதியும் வேணும். கிரெடிட் கார்டு கடன், தனிநபர் கடன் போன்ற அதிக வட்டி கொண்ட கடன்களை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அடைத்து விட வேண்டும். கடன் இருந்தால் சேமிப்பு பாதிக்கப்படும். அடுத்து அவசர கடன் நிதி. உங்கள் மாதந்தோறும் செலவுகளை போல 6 மாத காலத்திற்கான தொகை ஒரு ஈக்விட்டி ஃபண்டிலோ அல்லது சேமிப்பிலோ எப்போதும் தயாராக வைத்திருங்கள். இது அவசர தேவைக்காக உங்கள் ஓய்வு கால முதலீட்டை தொடுவதை தடுக்கும். அடுத்து காப்பீடுகள். உங்கள் சேமிப்பை கரைக்கும் மிகப்பெரிய எதிரி மருத்துவ செலவு தான். அதாவது ஒரு மருத்துவ காப்பீடு போட்டுக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ். உங்களுக்கு உங்கள் குடும்பத்திலும் போதுமான அளவு மருத்துவ காப்பீடு எடுத்துக்கொள்வது அவசியம். அடுத்து டேர்ம் இன்சூரன்ஸ். குடும்பத்தின் வருமானத்தை ஈட்டுபவர்கள் பெயரில் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இருப்பது குடும்பத்தின் எதிர்காலம் பாதுகாப்பை உறுதி செய்யும். கோடீஸ்வரர் ஆவது ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை. இன்றைய முதலீடு தொடங்க தடையின்றி தொடர்ந்து முதலீடு செய்யுங்க. நீண்ட காலம் பொறுமையாக இருங்கள். இதனால் சீக்கிரமாகவே நீங்கள் கோடீஸ்வரராக மாறிடலாம். நன்றி.